சுதா கொங்கரா இந்த படத்தை ஒரு நேரடியான போதனையாக மாற்றவில்லை. மாறாக காட்சிகள், சூழல்கள், மனிதர்களின் செயல்களூடாக கருத்தை முன்வைக்கிறார். அவன் எப்படி உறுத்தா போராடிட்டு இருக்கான். அதனால படம் முழுக்க டாக்குமெண்ட்ரியாகவோ அல்லது பிரச்சாரமாகவோ இருக்காது. அமைதியான நகர்வுகளோட ஒரு அரசியல் பார்வை இருக்கும். சிவகார்த்திகேயன் இந்த படத்துல வழக்கமான ஹீரோயிசத்துல இருந்து விலகி ஒரு அடக்கமாக வாழ நினைக்கிற சாதாரணமான மனிதனாக நடிச்சிருக்கிறார். தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு, அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. அவர் வெகுண்டலும் தருணங்கள் பெரிதாக சத்தம் இல்லாமல் உள்ளார்ந்த கோபத்துடன் வெளிப்படுகிறது. அதர்வா கதாபாத்திரம் சற்று அதிகமான உயிர்ப்புடனேயே திரையில் செயல்படுவதை பார்க்க முடியும். மூத்த பேரா இருக்கால, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இது இளைஞர்களினுடைய வேகம் மற்றும் நேரடியான எதிர்ப்பை தெளிவாக காண்பித்தது. இருவருக்கும் இடையிலான வேறுபட்ட அணுகுமுறை கதைக்கு தேவையான மோதலை உருவாக்கியது. கட்டடத்தை ஏண்டா எரிச்ச பொறுக்கி, ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்கல்ல. ரவிமோகன் அதிகாரத்தின் முகமாக தோன்றுகிறார். அதிகாரத்தின் முகமாக தோன்றி வில்லன் அப்படிங்கிற வார்த்தையை விட சிஸ்டம் தான் உண்மையான எதிரி அப்படிங்கிறத காட்டுறாரு. ரவிமோகன் இதுக்கு முன்னாடியும் நெகட்டிவான ரோல்ஸ் செய்திருந்தாலும் இந்த படத்துல அவரு நின்று ஆஜாரு. 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம், சத்தம் கேட்டு அவனே வருவான். இந்த படத்துல நீளமாக முழக்கமிடும் வசனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படாது. அதுக்கு பதிலா குறுகிய வரிகள், அமைதி, சூழல் தான் அதிகமாக பேசுகிறது. படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. மொழி, அடையாளம், சிந்தனை ஆகியவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்ற கருத்து பல இடங்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. மொழி என்பது வெறுமனே தொடர்பாடல் கருவி அல்ல, அது ஒருவருடைய அடையாளம், மரியாதை, சிந்தனை. தாய்மொழி ஒதுக்கப்படுகிற போது அந்த மனிதனின் குரலும் நசுக்கப்படுகிறது என்ற கருத்தை இப்படம் முன்வைக்கிறது. ஹிந்தி படிச்சா உடனடி முன்னேற்றம், அரச வேலைகள் இலகுவாக கிடைக்கும் என்பது நடைமுறைக்கு எப்படி பொருந்தும் என்பதை கேள்வியாக இந்த படம் கேட்கிறது. பின்னணி இசை உணர்வுகளை தூண்டாமல் இல்லை, பாடல்கள் கதையை நிறுத்தாமல் அதன் ஓட்டத்தோடு பயணிக்கிறது. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிடும். ஒளிப்பதிவு மற்றும் காட்சி அமைப்பு படத்தின் அரசியல் மற்றும் உணர்ச்சி தன்மைக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கிறது. பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.